என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற ஒரு விஷயத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்பாயா? இது உனக்கான செய்தி மட்டுமல்ல, உனக்கான எச்சரிக்கையும் கூட. என் குழந்தையே, உன்னுடைய வீட்டின் சமையலறையில் ஒரு தவறு நடந்து விட்டது. அதை நீ கவனிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறாய். இன்றே இந்த விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன் கருப்பன் உனக்கென சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரம், உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கருப்பன் சில எச்சரிக்கை செய்திகளை உன்னிடத்தில் சொல்ல வருகின்ற இந்த நேரம், உன்னை சுற்றி நடக்கும் அத்தனையையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு வந்து இந்த கருப்பன் உனக்கு எதையும் சொல்லிவிடுகின்ற இந்த காலத்தை நீ ஒருபொழுதும் விடக்கூடாது. உனக்கு நான் சொல்ல நினைப்பதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த கருப்பன் துணையிருந்து உனக்கு எடுத்து சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தவறு நடக்கிறது என்றால் உடனடியாக என்னை மீறி என்ன தவறு நடந்துவிடப் போகிறது என்று சொல்லி கொண்டிருப்பதை விட, என்ன தவறு நடந்திருக்கிறது என்று கருப்பன் சொல்கிறான் என்று சற்று நீ யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி எந்த விஷயம் நடக்கிறது என்பதனை சற்று ஆழமாக நீ யோசிக்க வேண்டும். அப்படி நீ யோசிக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு சில விஷயங்கள் புரிய வரும். சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் உன்னை சுற்றி என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன்னோடு எப்பொழுதும் நான் துணை வருகின்ற இந்த காலம் உனக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் உடன் இருக்கும் பொழுது, இந்த கருப்பன் உன்னோடு உடன் வரும் பொழுது, உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான சில சோதனைகளை நான் கண்டுபிடிக்கின்றேன். உனக்கான சில சோதனைகளை நான் என்னவென்று தெரிந்து கொள்கிறேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் ஒட்டு மொத்தமான விஷயங்களையும் உனக்கு ஒரு சேர சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒரு சேர இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் என்னவென்று உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தவறு நடந்து விட்டது என்றால் அதை நாம் கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நாம் நிச்சயமாக நமதாக திருத்திக் கொள்ள வேண்டும். எது நடந்திருந்தாலும் நம்மை சுற்றி வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதனால் நடக்கிறது, யாரால் நடக்கிறது, ஒவ்வொரு விஷயங்களும் எந்த திருப்பங்களை நமக்கு கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய்ய வேண்டும். ஒரு தவறு நடக்கும் பொழுது நிச்சயமாக அந்த தவறு இந்த வாழ்க்கையில் நமக்கு மேலும் மேலும் பல சோதனைகளை கொடுக்கிறது என்றால் அதை நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டமோ கவலையோ எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உணர வேண்டும். சுற்றி நடப்பது என்னவென்று நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். உன்னோடு இருக்கும் இந்த தெய்வம் உனக்கு எதையுமே சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது, இந்த கருப்பன் உனக்கு நடத்தும் அத்தனை விஷயங்களும் உன் கண் முன்னால் தெரிய வரும். எப்பொழுதுமே நாம் எந்த தவறையுமே செய்ய மாட்டோம் என்று நாம் நினைக்க முடியாது. எல்லோருக்கும் நிச்சயமாக ஒரு காலம் உண்டு. எந்த அளவிற்கு நன்மைகளை செய்கிறோமோ அந்த அளவிற்கு சில தீமைகளையும் இந்த வாழ்க்கையில்
நாம் செய்திருக்கிறோம் என்பதனை மறக்கக்கூடாது. அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் சில துன்பங்களையும் நாம் மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் உன்னோடு இருந்து உனக்கு எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கான தீர்வுகள் நிச்சயமாக கிடைக்க வேண்டும். மேலும் மேலும் கஷ்டங்களும் கவலையும் கண்ணீரும் இருப்பதை விட உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு தெரிவுபடுத்த வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரமும் நாம் இருப்பதை உனக்கு இந்த வாழ்க்கை எடுத்துச் சொல்கிறதல்லவா? இந்த கருப்பன் உன்னோடு இருப்பதை உனக்கு புரிய வைக்கிறதல்லவா? நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் உனக்கு சொல்லும் இந்த காலம் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னை நிச்சயமாக சரியாக மீட்டெடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. கருப்பனிருந்து உனக்கு என்ன நடந்திருந்தாலும் சரி, இந்த கருப்பனிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்திருந்தாலும் சரி, அவை ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டிய காலம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு எதையும் நாம் கைவிடக்கூடாது. அவசரப்பட்டு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் நாம் தொலைக்கக்கூடாது. சொல்லும் பொழுதே பொறுமையாக கேட்டு அதை பற்றி நீ என்னவென்று தெரிந்து கொண்டால், அதை பற்றி என்னவென்று நீ உணர்ந்து கொண்டால், நிச்சயமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்திவிடும் என்பதனை புரிந்து கொள்வாய். உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். எதிலுமே நமக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி இருந்து முழுமையாக ஆட்டி படைக்கும் என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை மாற்றிக்கொண்டே தான் இருக்கிறாய் அல்லவா? எந்த நாளிலும் நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நம்மை காயப்படுத்துவதாகவே இருந்தாலும் சில விஷயங்கள் இன்னமும் நம்மை அதிகமாக தெளிவுபடுத்துகிறது என்பது உண்மை. சில விஷயங்கள் இன்னமும் அதிகமாக நம்மை நல்ல மாற்றத்திற்குள் கொண்டு வருகிறது என்பது உண்மை. எதிலுமே நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நமக்கு சரியாக இருக்கும் இந்த நேரம், இந்த காலத்தினுடைய கட்டாயத்தினால் உனக்கான பல தருணங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தெளிவாக வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. 1000 கஷ்டங்களையும் சோதனைகளையும் பார்த்துவிட்ட இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை இப்பொழுது பல நன்மைகளையும் காண தொடங்கிவிட்டாய். பல நம்பிக்கைக்குரிய விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தொடங்கிவிட்டாய். எதையுமே முடியாது என்று நாம் நினைத்துவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் கிடைக்காது என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து கொள்ளும் இந்த காலம் நமக்கு எல்லா விஷயங்களையும் விருப்பப்படியே சரியாக நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய விருப்பப்படியே இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தவறுகள் எங்கே இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் பக்கமே தவறுகள் இருக்கிறது என்றால் நாம் செய்யக்கூடிய விஷயங்களினால்தான் இந்த வாழ்க்கையில் சில தவறுகள் நடக்கிறது என்றால் முதலில் அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும் நாம் ஒவ்வொன்றையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாம் நல்லபடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளுமே கருப்பன் உன்னோடு இருந்து உனக்கென உருவாக்கி தரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். வாழ்க்கை முழுமையையும் நீ என்னவென்று உணர்ந்தாலே அது போதும். முடியாது என்றும் நடக்காது என்றும் இங்கு எந்த காரியங்களும் இல்லை. உனக்கு
நான் சொல்ல சொல்ல நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொண்டாலே அது போதும். நடக்கும் விஷயங்களில் நமக்கான இந்த வாழ்க்கையில் நாம் விரும்புகின்ற இந்த வாய்ப்புகளோடு சரியாக உணர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னோடு இருந்து நான் உனக்கு சொல்வது என்னவென்று நீ புரிந்து கொள்ளும் நேரம், அப்பனை துணையிருந்து உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்கும் காலம் என்பதனையும் மறக்காதே. கருப்பனை உன்னை தேடி வந்து ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தும் இந்த காலம் எப்பொழுதும் போல என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காமல் உன்னை காத்து நிற்கும். எதையுமே காரணம் இல்லாமல் உனக்கு நான் சொல்ல வரவில்லை. எந்த ஒரு விஷயத்தையுமே தேவையில்லாமல் உன்னிடம் நான் சொல்ல நினைக்கவும் இல்லை. பொதுவாகவே நம்முடைய வீட்டில் அதிகமாக ஒரு உணர்வு பூர்வமான இடம் இருக்கிறது என்றால், ஒன்று உன்னுடைய பூஜை அறை, இரண்டாவது உன்னுடைய சமையல் அறை. நாம் எந்த அளவிற்கு உணர்வு பூர்வமாக இருக்கிறோமோ அந்த அளவிற்கு தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அந்த அளவிற்கு தெய்வத்தோடு நாம் ஒன்று இருப்போம். அதே நேரம் இரண்டாவதாக இந்த வாழ்க்கையில் நமக்கு அதிகமான உணர்வை கொடுக்கக்கூடிய இடம் சமையல் அறை. சமையல் செய்கின்றவர்களினுடைய மனநிலை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் அந்த உணவும் அன்று ருசியாக இருக்கும். நாம் எப்பொழுதுமே சரியாக ஒவ்வொன்றையும் யோசிக்கிறோம், சரியாக ஒவ்வொன்றையும் சிந்திக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கும் நேரம், சட்டென்று ஒரு விஷயம் நீ யோசிப்பது எல்லாமும் தவறு என்று உனக்கு சொன்னால் அது எப்படி இருக்கும்? அதுபோலத்தான் உன் வீட்டு சமையல் அறையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் வீட்டை சுற்றி எத்தனையோ விஷயங்கள் நடக்கிறது, எவ்வளவோ தீமைகள் உனக்கு நடக்கிறது. உன்னை வாழவே விட்டுவிடக்கூடாது என்ற மனநிலையோடு சுற்றி திரிகின்றவர்கள் இங்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ எந்த விஷயத்தை அடைய நினைக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை இந்த கருப்பன் உன்னோடு இருந்து உனக்கு சொல்ல நினைக்கிறேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி உணர்வு பூர்வமான இடமாக இருக்கக்கூடிய இந்த சமையலறையானது என் பிள்ளைக்கு நிச்சயமாக ஒரு மன தெளிவை கொடுக்கும் இடமாக இருக்க வேண்டுமல்லவா? இந்த இடத்தில் என் பிள்ளையினுடைய மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையினுடைய மனதில் என்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் தெரிந்து புரிந்து நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும். நடக்கும் நல்லது உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் என்னதான் உனக்கு செய்திருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையை என்னதான் உனக்கு நடத்தி இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க முழுமையாக புரிந்து நடந்து கொள். கருப்பன் இருக்க நீ எதற்கும் கலங்க வேண்டாம். உன்னோடு நான் இருக்க எதையும் புரிந்து நீ அதற்கு தகுந்தாற் போல உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த காலம் மட்டும் இனி என் பிள்ளை எதற்கும்
நீ கலங்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கிருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உன்னை என்னவாக மாற்றும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உனக்கு சொல்லும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை முழுமைப்படுத்தட்டும். இந்த கருப்பன் உன்னோடு இருக்கின்ற இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக என் பிள்ளைக்கான விஷயங்களோடு என் பிள்ளையை நல்வழிப்படுத்தட்டும். என் பிள்ளையை சமையலறையில் நீ செய்கின்ற ஒரு தவறு உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய உடல்நிலையையும் கெடுத்து கொண்டிருக்கின்றது. நாம் எவ்வளவுதான் கவனித்தாலும் சில இடங்களில் நாம் சில விஷயங்களை கோட்டை விட்டு விடுகின்றோம். ஒரு காலாவதியான பொருள் உன் வீட்டு சமையல் அறையில் இருக்கிறது. அதாவது குளிர்சாதன பெட்டியில் தானே வைத்திருக்கிறோம் என்று சொல்லி தேதி முடிந்த சில பொருட்கள் உன் வீட்டில் இருக்கிறது. குளிர்சாதன பெட்டியில் மட்டுமல்ல, வெளியிலும் அது போன்ற ஒரு பொருள் இருக்கிறது. அப்படி இருக்கும் இந்த பொருளை நீ நிச்சயமாக உணர்ந்து உடனே அதனை அப்புறப்படுத்த வேண்டும். ஒருவேளை அப்படி எதுவுமே இல்லை கருப்பா என்று நீ சொல்வாயானால் சரி, மிகவும் சந்தோஷம். அப்படி ஒன்று உன் வீட்டில் இல்லாத பட்சத்தில் அது இந்த கருப்பனுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆனால் அப்படி ஒரு பொருள் இருக்கும் பட்சத்தில் என் பிள்ளை நீ உடனே அதனை அப்புறப்படுத்த வேண்டும் என்றுதான் நான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன். இதனை என்னவென்று புரிந்து கொண்டு உடனே நீ உன் வாழ்க்கைக்கென்று முடிவெடுத்து விட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் இருக்க என் பிள்ளை இனி எதற்கும் கலங்காதே. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். உனக்கு நடப்பதை எல்லாம் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக தெரிந்து கொள். எந்த நாளும் உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுமையாக புரிந்து கொண்டால் போதும். உன் மீது அக்கறை கொண்டுதான் கருப்பன் இந்த விஷயத்தை சொல்கிறேன். நாம் இதை எல்லாமும் எப்பொழுதுமே பார்ப்பதற்கு மறந்து விடுகின்றோம். அவசர உலகத்தில் எல்லாவற்றிற்கும் அவசரமாக நாம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் நமக்கு ஒருபோதும் புரிவதில்லை. நம்மை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களும் நமக்கு சரியாக தென்படுவதில்லை. எந்த நாளிலும் நாம் என்ன நினைக்கிறோம் என்பதனை எல்லாமும் உணர்ந்து, நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதனை எல்லாமும் புரிந்து, நம் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரியான மதிப்பு கொடுத்து நாம் எப்பொழுதும் எதையும் சரியாக உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காது. நான் சொல்ல சொல்ல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய எல்லா தேவைகளும் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படுவது போல நீயும் இது போன்ற காரியங்களில் சற்று கவனமாக இருந்து விட்டாயானால் எந்த நாளும் உனக்கு நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காது. கருப்பன் இருக்க இனி எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளைக்கு என்றுமே நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்றும் என்றென்றும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் உன்னை சரியாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் இருக்க இனி என் பிள்ளைக்கு எந்த கவலைகளும் எந்த கலக்கங்களும் ஒருபோதும் தேவையில்லை என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன்னை சூழ்ந்து வந்து உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லது நடக்கட்டும். கருப்பனின் அன்போடு இந்த வாழ்க்கையில் உனக்கு இது போன்ற சிறு சிறு விஷயங்களில் குழப்பம் இல்லாமல் முழுமையான கவனம் உனக்குள் இருந்து விட்டாலே அது போதும். அப்பனுக்கு அக்கறை வந்து விட்டது என்று நினைக்காதே. சில இடங்களில் இது போன்ற தவறுதலான விஷயங்கள் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் நடப்பதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களினுடைய உடல் விஷமாகிக் கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் இருந்து விடுகிறார்கள். பின்னர் மருத்துவமனைக்கும் வீட்டிற்குமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நான் உனக்கு இதனை சொல்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றுமே
என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும். கருப்பன் துணை இருப்பேன். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.